லைக் அபு ஜாஃபர் முஹம்மத் மூசா அல் குவாராசிமி. கரெக்டா? இப்போ வந்து 1 மார்க்ல கேக்குறாங்க. நேம் தி பர்ஷியன் ஆத்தர் who discovered the word algorithm சொல்லிட்டு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அபு ஜாஃபர் முஹம்மத் மூசா அல் குவாராசிமி, இல்லனா வந்துட்டு அபு ஜாஃபர் முஹம்மத் முசா அல் குவாராசிமி. இந்த மாதிரி மாத்தி ஸ்வாப் அப் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்க ஆர்டரை மட்டுமாச்சும் அட்லீஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. மக் பண்றீங்களோ இல்லையோ, நேம மக் பண்றீங்களோ இல்லையோ, கரெக்டா அந்த ஆர்டரையாச்சும் பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் லைக் இப்போ லாஸ்ட் இயரே இது ரொம்ப எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு இந்த கொஸ்டின். மேபி வந்துட்டு ஸ்வாப் அப் பண்ணி இந்த ஆன்சர் கொஸ்டின் கேட்பாங்க 1 மார்க்லன்ற மாதிரி. லாஸ்ட் இயர் மிஸ் ஆயிடுச்சு. மேபி இந்த இயர் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. Who wrote a textbook on mathematics? The word algorithm has come to refer to a method to solve a problem. Yeah. ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா எழுதுறது அல்காரிதம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். எக்ஸ்பெக்ட் 3 மார்க் கொஸ்டின். ஆக்சுவலி நீங்க ரொம்ப பெருசுன்னா நினைக்காதீங்க, பட் ஈஸி தான். ஸோ யா, இன்புட் மொத்தமா 11 இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க ஒரு தடவை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. யா, 11 இருக்கு. இன்புட்னா என்னது? நீங்க ஒரு குவான்டிட்டி 0 or more quantities to be supplied. ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, அதுல கண்டிப்பா வந்துட்டு இன்புட்ன்ற ஒன்னத யூசர் கிட்ட இருந்து வாங்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம்னா நீங்க வந்துட்டு கண்டிப்பா லாகின் பண்ணி தான் அந்த கேமை விளையாடணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் வெராஸ் இன் கூகுள் நீங்க கண்டிப்பா என்ன சர்ச் பண்ணணும் அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணாத ஒரு இன்புட்டை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு அவுட்புட்டே கிடைக்கும். பட் ஒரு கேம் எடுத்துக்கிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம் எடுத்துக்கிறீங்கன்னா அதுல எந்த ஒரு இன்புட்டும் நீங்க கொடுக்க வேணாம். அந்த மாதிரி 0 or more கொடுக்கிற மாதிரியும் இருக்கலாம், கொடுக்காத மாதிரியும் இருக்கலாம். ஒரு அல்காரிதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்புட்டு கொடுக்குற மாதிரியும் நீங்க அதை எழுதலாம், கொடுக்காத மாதிரியும் அதை எழுதலாம். வேற அவுட்புட்ன்றது அட்லீஸ்ட் ஒரு 1 குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் வச்சு இருக்கணும். புரியுதா? ஒரு ப்ரோக்ராம நீங்க எழுதுறீங்க, ஒரு அல்காரிதம் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அதோட அல்டிமேட் எய்ம் என்னது? அட்லீஸ்ட் ஒரு குட்டி அவுட்புட் ஆச்சும் அதுல வரணும். கரெக்டா? இப்ப A+Bன்னு எழுதுறீங்கன்னா அந்த A+Bயோட ஆன்சர் வந்து அங்க அவுட்புட்டா வரதாச்சும், அதுதான் அதோட அல்டிமேட் எய்ம். நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க, நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரேட் ரிசல்ட்ஸ் வரணும். அதுதான் உங்க அவுட்புட். அந்த அவுட்புட் வராதுன்னும் போது நீங்க அந்த ப்ரோக்ராமோ அந்த அந்த ப்ராசஸ் பண்ணுவீங்களா, படிப்பீங்களா? நோ. ஸோ உங்களோட ultimate aim is to get at least 1 quantity is produced. ஓகே, ஒரு அவுட்புட் ஆச்சும் ப்ரொடியூஸ் ஆகணும். அட்லீஸ்ட் 1 quantity is produced. Finiteness அப்படின்னா it must be terminated after finite number of steps. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்காரிதம்ல இப்போ எப்படி சொல்றது, நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 50 ஸ்டெப்ஸ்ல இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 10னா 10 ஸ்டெப்ஸ்ல இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் அப்படின்றதுக்குள்ள முடிகிற மாதிரி இருக்கணும். ஒரு டைட்ரேஷன் வந்து ஃபைனைட்டா இருக்கணும். கரெக்டா? நம்மளால கவுண்டபிளா, ஃபைனைட்னா என்னது? கவுண்டபிள். இன்ஃபினிட்டினா அன்கவுண்டபிள். ஸோ ஒரு ஃபைனைட் இட் ஷுட் டெர்மினேட், இட் ஷுட் ஸ்டாப் ஆஃப்டர் சம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். அதுதான் இங்க சொல்றாங்க. டெஃபினைட்னஸ், ஆல் ஆப்ரேஷன் ஷுட் பி வெல் டிஃபைன்ட். உங்களுக்கு புரியுற மாதிரி அது கரெக்டா டிஃபைன் ஆகி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன் இன்வால்விங் டிவிஷன் பை 0 ஆர் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஃபார் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் அன்அக்செப்டபிள். அதெல்லாம் அக்செப்ட் ஆகாதுன்றது டிஃபைன் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஸ்கொயர் ரூட்னாலே வந்துட்டு அது ரூட் வேல்யூஸை கொடுத்துரும், டிவிஷன்னாலே அது வந்து டிவைட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிடுறேன். என்னோட யூசர் வந்து எனக்கு ஸ்கொயர் ரூட்குள்ள நம்பர் -47ஓட ஆன்சரை கொடுங்க அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி டோன்ட் ஹேவ் எனி வேல்யூ. கரெக்டா? ஸ்கொயர் ரூட்குள்ள நெகட்டிவ் சைன்ஸ் போடக்கூடாது. ஸோ அதை ப்ராப்பரா டிஃபைன் பண்ணணும். அதுங்க நெகட்டிவ் இருக்கக்கூடாது, டிவைட் பண்ணும்போது 0 இருக்கக்கூடாது டினாமினேட்டர். இந்த மாதிரி ப்ராப்பர் வெல் டிஃபைன்டா இருக்கணும் உங்களோட ஆல்காரிதம். எஃபெக்டிவ்னஸ், உங்களோட ஆல்காரிதம் ஒரு ப்ராப்பர் அவுட்புட்டை கொடுக்கணும். நீங்க எழுதுற ஒரு ஸ்டெப்புமே ஒரு மீனிங் இருக்கணும், ஒரு ரீசன் இருக்கணும். there should be a effective reason. every instruction must be carried out effectively. Correctness, when it comes to correctness,
தி ஆல்காரிதம் ஷுட் பி எரர் ஃப்ரீ. கண்டிப்பா அதுல எரர் இருக்கக்கூடாது. ஆல்காரிதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல எந்த ஒரு எரர்ஸுமே இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுக்குற ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அஃபெக்ட் பண்ணாம எந்த ஒரு எரரும் இல்லாம இருக்கணும். சிம்பிளிசிட்டி, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ஒரு விஷயத்தை சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும் உங்களோட ஆல்காரிதம். ஓகேவா? காதை தொட்டு மூக்க தொடாதன்னு வாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி சிம்பிள் இனஃப், ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். அன்ஆம்பிகுவஸ், அன்ஆம்பிகுவஸ் அப்படின்னா சிங்கிள் மீனிங் அர்த்தம். ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கணும் நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 5னா ஏ இஸ் ஈக்குவல் டு 5ஆ தான் இருக்கும். ஏ 5ஆவும் இருக்கலாம் 10ஆவும் இருக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு நீங்க ஒரு டபுள் மீனிங்கோ இல்ல ப்ராப்பரா டிஃபைன் பண்ணாம இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்கன்னா அதுக்கு சிங்கிள் மீனிங் தான் இருக்கணும். ஓகேவா? இந்த இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? அன்ஆம்பிகுவஸ், unique meaning. Algorithm should be clear and unambiguous. Each of its steps and their inputs output should be clear and must lead to only one meaning. ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கணும் அந்த விஷயத்துக்கு. இப்ப என்டர் யுவர் நேம்னா நீங்க உங்க பேரை கொடுங்கன்றத மட்டும்தான் அங்க இருக்கணுமே தவிர நீங்க அதுல ஏஜ் கூட கொடுத்துக்கலாம் இல்ல பேராச்சும் கொடுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதா? நெக்ஸ்ட் feasibility should be feasible with the available sources. போர்ட்டபிள்னா என்னது? போர்ட்டபிள்னா நார்மலாவே எப்படி சொல்லுவோம்? லேப்டாப் இஸ் அ போர்ட்டபிள் திங், கம்ப்யூட்டர் இஸ் அ நான் போர்ட்டபிள் திங். கரெக்டா? கம்ப்யூட்டரை எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு போக முடியாது. whereas லேப்டாப் you can carry it on go wherever we want. அந்த மாதிரி தான் இங்க. It should be generic and independent of any programming language or an operating system able to handle all range of inputs. For example, நான் இப்போ ஒரு விஷயத்தை நான் எடுக்கிறேன்னா I should use it in another way also. இங்க நான் டிவிஷன் யூஸ் பண்றேன்னா நான் மாடுலஸ் யூஸ் பண்ணும்போது அந்த டிவிஷனை யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? மாடுலாரிட்டியெல்லாம் படிச்சிருப்பீங்க. நீங்க இங்க யூஸ் பண்றதை ரீடைப் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி எரர் ஃப்ரீ. அந்த ஒரு பர்டிகுலர் திங்ஸை மட்டும் பண்ற மாதிரி இருக்கணும். ஆல்காரிதம் ஷுட் பி ஜெனரிக். அதை வந்து இங்க நான் யூஸ் பண்றது வேற இடத்துலயும் நான் ஜெனட்டிக்கா யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். இண்டிபெண்ட் ஆஃப் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்ப நான் எழுதுற ஆல்காரிதம் பைத்தானுக்கு மட்டும்தான் வந்துட்டு அப்ளிகபிள் அப்படின்னு இல்லை. நீங்க ஒரு ஆல்காரிதம் எழுதுறீங்கன்னா எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் அதை நான் ஒரு மைண்ட் மேப்பா எடுத்துக்கலாம். அது ஒரு ரஃப் டிராஃப்டா நான் எடுத்துக்கலாம். ஆல்காரிதம்னாலே உங்களுக்கு ரஃப் டிராஃப்ட் ஞாபகம் வந்துடணும். ப்ரோக்ராமிங்னாலே உங்களுக்கு ஃபேட் டிராஃப்ட் ஞாபகம் வந்துடணும். ஃபேட் டிராஃப்ட்ல யூ கேனாட் சேஞ்ச் எனிதிங். சின்டாக்ஸ்னு இப்படிதான் இருக்கணும். C++ல C out தான் கொடுத்தாகணும், வெளியே டிஸ்பிளே ஆகணும்னா. வேற இன் பைத்தான் நீங்க வந்துட்டு பிரிண்ட் தான் கொடுத்தாகணும். நீங்க பைத்தான்ல போயிட்டு இது C out ஆஃப் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது, எரர் தான் காமிக்கும். நீங்க C++ல போயிட்டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தீங்கன்னா எரர் தான் காமிக்கும். நீங்க எதை எங்க கொடுக்கணும், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட கொடுக்கறது ப்ரோக்ராம். whereas in algorithm it should be applicable for all the operating systems and languages, programming languages. புரியுதா? next, independent. An algorithm should have step by step direction which should be independent of a programming code. ஒரு algorithm நீங்க எழுதும் போது அது வந்து algorithm எழுதணும். ஒரு ப்ரோக்ராமிங் கோடை மட்டும் பேஸ் பண்ணி, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மட்டும் பேஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதா? நெக்ஸ்ட், ரைட்டிங் அண்ட் ஆல்காரிதம். ஆல்காரிதம் ஆர் ஜெனரிக் அண்ட் நாட் லிமிட்டட் டு கம்ப்யூட்டர் அலோன். இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தாலே புரியும், ஈஸி தான். இதெல்லாம் ஜஸ்ட் படிச்சு பாருங்க. டு தி ப்ரொசீஜர் ஃபார் ப்ரிப்பேரிங் காஃபி இஸ் as follows. ஸோ இதெல்லாம் ஆல்காரிதம். நீங்க ஒரு காஃபி போட போறீங்கன்னா அதுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு ரஃபா நீங்க எழுதுறது தான் ஆல்காரிதம். கரெக்டா? நீங்க வந்துட்டு பிரியாணி செய்ய போறீங்கன்னா என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும், என்னென்ன வெசல்ஸ் வேணும், அந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் ப்ராப்பரா ஐடியாவோட பிளான் பண்ணி எழுதி வைக்கிறது தான் ஆல்காரிதம். புரியுதா?